கையில இருக்கிறது சைலன்சர் கன். நீ சுடும்போது சத்தமே வராது. சத்தமே இல்லாம வேலையை முடிச்சிட்டு நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பிடு. சரிங்க மேடம். யாரு யாருன்னு கேக்குறேன்ல. நிர்மலாவா வசந்தியா? யாருன்னு கேக்குறேன், பதில் சொல்லாம நிக்கிறீங்க. உன்னை இதுக்கு முன்னாடி இங்க பார்த்ததே இல்லையே. புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். புதுசாவா? எனக்கு தெரியாமலா? யார் உன்னை வேலைக்கு சேர்த்தா? டாக்டர் தான். எங்க உன் ஐடி கார்டு காட்டு. அது இன்னும் கொடுக்கல. தெரியாத ஆளுங்க யாரையுமே உள்ள விடக்கூடாதுன்னு டாக்டர் ஆர்டர் போட்டிருக்காங்களே. இரு, நான் டாக்டர் கிட்டே கேக்குறேன். ஹலோ மேடம், நீங்க சொன்ன மாதிரியே நான் அந்த வித்யாவை கொலை பண்ணிட்டேன். தூங்கிட்டு இருக்கும்போது சத்தமே இல்லாம செத்துட்டான். நிஜமா தான் சொல்றியா? ஆமா மேடம், என் கண்ணு முன்னாடி தான் அவ செத்து கிடக்குறா. நான் வேணா வீடியோ கால் பண்ணவா? இல்ல 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 இல்ல, அதெல்லாம் வேண்டாம். அவ முகத்தை மட்டும் கடைசியா ஒரு தடவை பார்த்து நீயே கன்ஃபார்ம் பண்ணிடு. சரிங்க மேடம். சஞ்சய் சஞ்சய், ஐஸ்கிரீம். ஒரு நிமிஷம். உனக்கு என்ன ஐஸ்கிரீம்? ஒரு சாக்கோபார். சரி அண்ணா, அந்த ஃப்ளேவர் கொடுங்க. எவ்வளோ ஆச்சு? 50 ரூபா சார். என்னங்க? டேய் மேடம், வண்டி நிறுத்து. சரி மேடம். ஏய், என்னடா ஆச்சு? மேடம், போலீஸ் வந்துருச்சு மேடம். இப்போ பண்ணா மாட்டிப்போம் மேடம். சீக்கிரம் சாப்பிடு. சார், என்ன சார் இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? சார், அது ஹாஸ்பிட்டல்லே இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்னா, அதான் அப்படியே சும்மா வெளியில கூட்டு வந்தேன். அதுக்காக இந்த நேரத்துலயா சார்? எந்த ஒரு சேஃப்டியும் இல்லாம வந்திருக்கீங்களே சார். அந்த சகுந்தலாவை நாங்க இன்னும் அரெஸ்ட் பண்ணல. அப்படி இருக்கும்போது சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணுங்க சார்.
எந்நேரமும் எச்சரிக்கையா எப்படி சார் வாழ முடியும்? உங்க கஷ்டம் புரியுது சார். இப்ப கூட அவளை தேடி தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா மாட்டுவா சார். அது வரைக்கும் இந்த மாதிரி அன்டைம்ல தயவு செஞ்சு தனியெல்லாம் வர வேண்டாம் சார். கான்ஸ்டபிள் சார். நீங்க 2 பேரையும் உங்க கூட போய் ஹாஸ்பிடல்ல விட்டுட்டு வாங்க. ஓகே சார். இல்ல சார், பரவாயில்ல, வேண்டாம் சார், நாங்க பார்த்து போய்க்கிறோம். இருக்கட்டும் சார், போங்க, கூட போயிட்டு வாயா. ஓகே சார். நீயும் போய். ஓகே சார், வாங்க போலாம். நாங்க வரோம். ம். சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரம் வந்துலாம் நினைச்சு போனோம், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்ப மட்டும் யாராவது முழிச்சு பாத்துருந்தாங்க, அவ்வளவுதான். தொலைஞ்சோம். ஆ, வா சரி, போலாம். போலாம். இப்போ உனக்கு சந்தோஷமா? நான் என்ன பண்ண? நீ என்ன பண்ணிய? நான் என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து உன்னை சர்ப்ரைஸ் கொடுக்க சொன்னா? நீ சந்தோஷப்படுவான்னு தான் சொன்ன. ஆமா ஆமா, ரொம்ப சந்தோஷம் பாரு. என் அம்மா கையெல்லாம் நான் அற வாங்கினது உனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லு. பிறந்த நாள் அதுவுமா என் அம்மா கையால அடி வாங்க வச்சுட்டல. நான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன், கேட்டியா நீ? சரி, உன் புருஷன் மேல உனக்கு பாசம் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். அப்படி கேக் வெட்டுனா இங்க கூட்டு வந்திருக்கலாம்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும். ஏன் ரோடுக்கு போகணும்? ஒரு ஃபீலுக்கு தான். என்ன ஃபீலு? இங்க பாரு, என் கண்ணத்துல என் அம்மா அரைஞ்சதுல 5 வரலாம் அப்படியே பதிஞ்சு போயிருக்கு. அப்படியா? பார்த்தா தெரியலையே. தாடி மறைச்சிருக்கு, அதனால தெரியல. ஹம். ஆ, ரொம்ப வலிக்குதா சஞ்சய்? வலிக்காம பின்ன இன்னைக்குமா என்ன? ஆமாமா, அரைஞ்சா வலிக்க தானே செய்யும். என்னது? சஞ்சய், தப்பு உன் மேலதான் இருக்கு சஞ்சய். நான் என்ன பண்ணேன்? பின்ன கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம என்ன ஹாஸ்பிடல்ல இருந்து வெளியே கூட்டிட்டு போனா அத்தைக்கு கோவம் வராதா? யாரு? நான் உன்னை என்னடி இப்படி பேசுற? என்னமோ நான் உன்னை கம்பல் பண்ணி இழுத்துட்டு போன மாதிரி பேசுற. ஆமா, நீ தானே இழுத்துட்டு போன. ஆமாவா? அடி பாவி, நீ தானே என்ன வெளியில கூட்டு போ சொன்ன. நான் என்ன வேணா சொல்லுவேன், அதெல்லாம் நீ செய்வியா? இல்ல மொட்டை மாடியில இருந்து குதின்னு சொன்னா குதிப்பியா? இதெல்லாம் பண்ண முடியாதுல. நான் கூப்பிட்டா அப்படியே ஊர் சுத்த கிளம்பிட்ட. நான் என்ன ஊர் சுத்துற நிலைமையிலயா இருக்கேன்? என்னடி அப்படியே பிளேட்ட மாத்தி பேசுற? அத்தை என் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க. அவங்களுக்கு என் மேல எவ்வளவு அக்கறை தெரியுமா? அவங்க என்ன உசுரா நினைக்கிறாங்க. அத்தை கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ என்ன திருட்டுத்தனமா வெளியே கூட்டிட்டு போலாமா? அது தப்பு இல்லையா? தப்புதாண்டி, தப்புதான். எல்லாமே என் தப்புதான். அந்த தப்புக்கு தான் இந்த அறை. அது வெறும் அறை இல்ல, என் மேல அத்தைக்கு இருக்கிற அக்கறை. அடங்கப்பா, முடியலடா சாமி. சஞ்சய், நான் இப்போ முன்ன மாதிரி இல்ல, அத்தையோட செல்ல மருமக. என் மேல சின்னதா ஒரு தூசி பட்டாலும் அதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். பார்த்து நடந்து. அப்பானாலும் வராது, உசுரு. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க நீ ரொம்ப திறமையான டாக்டர் ஆமே. செத்து போயிருக்க வேண்டிய அந்த வித்யாவை உன் ஹாஸ்பிட்டல்ல வச்சு காப்பாத்திருக்கியாமே. அந்த வித்யாவை உன் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சதே நான் தான். சகுந்தலா? பரவாயில்லையே, என் பேர் கூட தெரிஞ்சு வச்சிருக்க. வெரி குட். அப்புறம் என்ன, நான் இங்க எதுக்கு வந்திருப்பேன்? உன் புருஷன் பொண்ணு நெத்தியில எதுக்கு துப்பாக்கிய வச்சிருக்கேன்னு எல்லாமே இந்நேரம் உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. இல்ல, நான் அப்படி பண்ண மாட்டேன். நீ நினைக்கிறது நடக்காது. ஏய், நடக்கணும். அதுக்காக ஒன்னெல்லாம் கொலை பண்ண சொல்ல மாட்டேன். நான் சொல்றத மட்டும் செஞ்சா போதும். நானே ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து வேலையை முடிச்சிடுறேன். ஏன்னா அந்த வித்யா ஏன் கையால செத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு என் ஃபேமிலியை விட்டுரு.
உனக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியாது ப்ளீஸ். ஏய், நீ முடியாதுன்னு சொன்னா விட்டுட்டு போறதுக்கா நான் இங்க இருக்கேன்? நான் சொல்றத மட்டும் தெளிவா கேளு. இங்க பார், இதுல ஓ மேல எந்த தப்பும் வராது. நீ கொலைக்காரியாக வேண்டாம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றத மட்டும் பண்ணிட்டு நீ விலகிட்ட. இல்ல, நான் பண்ண மாட்டேன். இன்னைக்கு நைட்டு 10 மணி வரைக்கும் உனக்கு டைம். அதுக்குள்ள நான் சொன்ன எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு நீ எனக்கு கால் பண்ற. இல்லனா ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிட்டு நான் போயிட்டே இருப்பேன். நீ போலீஸுக்கு ஏதாவது தகவல் சொல்லணும்னு நினைச்சா அவங்க வாசல்ல வந்து நிக்கும் போதே நான் சொன்னதை செஞ்சுட்டு நான் பாட்டுக்கு சரண்டர் ஆயிடுவேன். சோ எப்படி பார்த்தாலும் நஷ்டம் உனக்குதான். உன் குடும்பமா இல்ல அந்த வித்யாவான்னு நீயே முடிவு பண்ணிக்க. ஹாஸ்பிடல்ல இப்போ எத்தனை பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்க? 3 பேர் டாக்டர். டியூட்டிக்கு எப்பவும் போல எல்லாரும் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க டாக்டர். ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு நர்ஸ் இருந்தா போதும். மத்தவங்க எல்லாரையும் வீட்டுக்கு திருப்பி அனுப்பிடுங்க. ஏதாவது எமர்ஜென்சி கேஸ் வந்தா? அப்படிலாம் எதுவும் வராது. வந்தா பாத்துக்கலாம். கிளம்ப சொல்லுங்க. என்ன யோசிச்சுட்டு நிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல டாக்டர். போங்க, சொன்னது செய்யுங்க. டாக்டர் டாக்டர், மேடம், இனி வித்யாவை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம். அவங்க கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிட்டாங்க. ரொம்ப நன்றி டாக்டர். இதுக்கப்புறமும் எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணுமா? யாராவது ஒருத்தர் இருந்துகிட்டு மத்தவங்க வீட்ல போய் ரெஸ்ட் எடுக்கலாமே. இல்ல டாக்டர், நாங்க 3 பேரும் இங்கேயே இருக்கோம். ஏன் சார், எங்க மேல நம்பிக்கை இல்லையா? இல்ல டாக்டர், ஹாஸ்பிட்டல் உள்ளேயே வந்து ஒருத்தி துப்பாக்கியால வித்யாவை கொல்ல பாத்திருக்கா. அப்படி இருக்கும்போது அத நீங்க இன்னும் மறக்கலையா? அது மறக்கிற விஷயம் இல்லையே டாக்டர். ஒரு தடவை தப்பு நடந்துருச்சு, அதனால அதே தப்பு திரும்ப நடக்கணும்னு அவசியம் இல்லல்ல. இனி அப்படி நடக்காது சார். நான் என்னோட சஜஷனை தான் சொல்றேன். நீங்க இங்கே இருக்கிறதும் வீட்டுக்கு போறதும் அது உங்க விருப்பம். நான் வரேன். ஏய் வித்யா, இப்போ உன்னை யாரு எழுந்து உட்கார சொல்றது? படுத்துக்க. இல்லத்த, படுத்துக்கிட்டே இருக்க ஒரு மாதிரியா இருக்கு. சரி வா, பாத்து பின்னாடி வா. வித்யா, எப்படிமா இருக்கு? பரவாயில்ல டாக்டர். உன் அத்தை உன் கூட இருந்தாலே போதும், நீ ரொம்ப சீக்கிரமே ரெக்கவர் ஆயிடுவ.
இந்த மருந்து ஃபுல்லா வித்யாக்கு ஏறணும். இடையில இத கழட்ட கூடாது. நான் பாத்துக்கிறேன் டாக்டர். நல்லா தூக்கம் வருமா? ரெஸ்ட் எடு. சரிங்க டாக்டர். மேடம் நீங்க? ஆ, நானும் இங்கேயே படுத்துக்கிறேன். ஓகே மேடம். தேங்க்ஸ். வித்யா, வித்யா, வித்யா. யோ, என்னையா கரண்ட் கட் ஆயிடுச்சு? என்ன பண்றது? மேடம் என்ன டாக்டர், பவர் ஆஃப் ஆயிடுச்சு? ஆமா மேடம், ஃபியூஸ் போயிடுச்சு போல. ஜெனரேட்டர் ஆன் பண்ண வேண்டியது தானே? அதுலயே ஏதோ பிரச்சனை இருக்கா மேடம், பார்க்க சொல்லிருக்கேன். 10 நிமிஷத்துல பவர் வந்துடும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மேடம். என்ன டாக்டர் நீங்க இந்த மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல பவர் ஆஃப் ஆயிருந்தா எப்படி சமாளிக்கிறது? சாரி மேடம், இதுக்கு முன்னாடி இப்படி நடந்தது இல்ல. சரி, சீக்கிரமா பாருங்க. சரிங்க மேடம். எல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சிச்சு மேடம். அந்த வேதாவும் வித்யாவும் எந்த வார்டுல இருக்காங்க? எமர்ஜென்சி வார்டுக்கு பக்கத்துல இருக்க வார்டு மேடம். இந்த பக்கம் தான் போகணும் மேடம். ஏய் வாங்கடா. மேடம் இந்த ரூம் இல்ல மேடம், அந்த ரூம். ஏய், அத திறக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டியா? ஏய், வேதா, என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியலல்ல? வாழ்க்கையில நிம்மதியே இல்லையா? ஒரு நிமிஷம் கூட கண்ணை மூடி தூங்க முடியலையா? எப்போ சாவு வரும்னு பயமா இருக்கா? நான் இருக்கிற வரைக்கும் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நிம்மதியே இருக்காது. நிம்மதியா இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு.
நீங்க எல்லாரும் மொத்தமா செத்து போறதுதான். என்னையோட நம்ம ஒட்டு மொத்த பகையும் தீரப்போகுது. வெட்டி வீசுங்கடா ரெண்டு பேரையும். யோ என்னையாச்சு? எந்திரிக்கியா? யோ யோ எந்திரிக்கியா? என்னையாச்சு உங்களுக்கு? எந்திரிக்கியா? என்னாச்சியா? எந்திரி. யோ யோ என்னையா நடந்துச்சு? இல்ல ரவுடி பசங்க கட்டி போட்டு போயிட்டாங்க சார். எந்திரிங்க, என்னன்னு போய் பார்க்கலாம். வாங்க வாங்க, எந்திரி போய. யோ வாய. எங்களை மன்னிச்சிருங்க மேடம். இனி உங்க கூட இருந்தா நாங்களும் ஜெயிலுக்கு தான் போகணும். டேய் வாடா போலாம். வேதா, என்ன கொண்டு போட்டுடு. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆபத்து தான். என்ன புடிச்சு ஜெயில போட்டாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். அங்க இருந்து உங்களை கொல்றதுக்கு தான் நான் திட்டம் போடுவேன். அங்க ஒரு பிரச்சனையும் இல்ல, எல்லாருமே சேஃப் தான். எல்லாத்துக்கும் காரணம் அந்த டாக்டர் தான். இவங்க என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்களா? நல்ல வேலையா இவங்க பொண்ணு அந்த ரவுடிங்களுக்கு தெரியாம எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க. உங்க குடும்பத்தை நீங்க காப்பாத்தணும்னு நினைக்கிறது சரிதான். அதுக்காக எங்களை நீங்க காவு கொடுப்பீங்களா? அந்த நேரத்துல எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல மேடம். என்ன தெரியல? நீங்க படிச்சவங்க தானே? அப்பவே நீங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாம அந்த கொலைகாரங்களுக்கு துணை போயிருக்கீங்க. மன்னிச்சிருங்க சார். என்ன மன்னிச்சிருங்க? பாருங்க, என் அம்மாவுக்கு வித்யாவுக்கு ஏதாவது ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹாஸ்பிட்டல்ல எடுத்திருக்காங்க. விடு சஞ்சய், என்னதான் இருந்தாலும் அவங்க என் உயிரை காப்பாத்தினவங்க. அதனாலதான் இவ்வளவு நேரம் நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். இந்தாங்க கொடு. ஸ்னேகா, இந்தா இத வெளியில கூட்டிட்டு வா. வித்யா, நீ வா. வா வித்யா, வா. அந்த ஹாஸ்பிட்டல்ல விட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் புது தெம்பே வந்திருக்கு. வித்யா, நீ கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகுற வரைக்கும் நல்ல ரெஸ்ட்ல இருக்கணும். உனக்கு என்ன வேணும்னாலும் நீ என்கிட்ட கேளு, எல்லாத்தையுமே நான் பண்றேன். அத விட்டுட்டு நீயா வேலை செய்யறன்னு எதையும் செய்யாத.
சரிங்க அத்தை. டாக்டர் காயம் ஆறுற வரைக்கும் என்னென்ன சாப்பாடு கொடுக்கணும்னு எழுதி கொடுத்திருக்காங்க. அது எல்லாத்தையும் நானே உனக்கு செஞ்சு தரேன். சஞ்சய், அம்மா, வித்யாவை ரூமுக்கு கூட்டிட்டு போ. கவனமா இருக்கணும், புரியுதா? வித்யா கேட்டான்னு அவளை வெளியில கூட்டிட்டு போன, அத வாங்கி கொடுத்தேன் இத வாங்கி கொடுத்தேன்னு வந்து சொன்ன. இனி அப்படிலாம் செய்ய மாட்டேமா. வித்யா ரெக்கவர் ஆகுற வரைக்கும் என்ன கேட்காம நீ எதுவுமே செய்யக்கூடாது. கூட்டிட்டு போ. வா வித்யா. போ வித்யா. மெதுவா. பாத்துடா. சரி, நான் போய் பாத்துட்டு வரேன். வா வித்யா. அத்தை, உனக்கு இப்ப ஏதாவது வலி இருக்காமா? இல்ல அத்தை, கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிட்டேன். தழும்பு மட்டும்தான் அப்படியே இருக்கு. ஓ, அது பிரச்சனை இல்ல, சரியாயிடும். ஏமா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது மூச்சு விட கஷ்டப்பட்டிய, இப்ப அந்த மாதிரி எதுவும்? ஹாஸ்பிட்டலோட சரி மாமா, வீட்ல அதெல்லாம் வரவே இல்ல. ஹாஸ்பிட்டல்ல இருந்திருந்தா இவ்ளோ சீக்கிரம் நான் ரெக்கவர் ஆயிருக்கவே மாட்டேன். நான் இவ்ளோ சீக்கிரமா ரெக்கவர் ஆனதுக்கு அத்தைதான் காரணம். கட்டின புருஷன் ஒருத்தன் கூடவே இருக்கேன், அதையும் மறந்துடாத. டேய், மாமியாரும் மருமகளும் சேர்ந்துட்டாங்கல்ல, இனி நீ எல்லாம் அவங்க கண்ணுக்கு ரொம்ப சின்னதா தான்டா தெரிவ. இப்ப அப்படிதான்ப்பா தெரியுறேன். டேய், உன் கண்ணே பட்டுடும் போலயே. கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே முதல்ல உன் கையால எங்க 2 பேருக்கும் சுத்தி போட சொல்லணும். பாத்தியாடா? சரிடா. சரிப்பா, கிளம்பலாம் வாங்க. சரி, வாமா போலாம். வாங்க 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 மேடம். மேடம் உட்காருமா. வாங்க உட்காரு, மேடம். பரவாயில்ல, உட்காரு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்க மேடம். உங்களை இங்க பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். சந்தோஷம். இந்தாங்க மேடம், முதல்ல உங்க கையால பிள்ளைக்கு கொடுங்க. நீயும் உன் புள்ளையும் எந்த குறையும் இல்லாம சீரும் சிறப்புமா நல்லா இருக்கணும். சஞ்சய், பணம் வச்சிருந்தா கொடு. இந்த ஐயோ வேணாம் மேடம். அட வேணாம் மேடம். வெச்சுக்கோமா, வெச்சுக்கோ. வாங்கம்மா, நீங்களும் கொடுங்க. வித்யா, அத்தை, நீயும் வந்து கொடுமா. இருமா. தப்பா எடுத்துக்காதம்மா, நீ கொடுக்க வேணாம். ஏமா, ஏன் என்னாச்சு? ஏன் வித்யாவை கொடுக்க வேணாம்னு சொல்றீங்க? வேணாம் தம்பி, சின்ன பொண்ணு எதுக்கு? வித்யாவும் என்னோட மருமக தான். எதுக்கு வேண்டான்னு சொல்றீங்க? இல்ல மேடம், உங்க குடும்ப விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும்.
இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்கு மேல ஆகுது, இன்னும் குழந்தை இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு தீர்த்தம் கொடுத்தா? அம்மா என்ன பேசுற நீ? ஏய், நீ சும்மா இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. தப்பா எடுத்துக்காதீங்க வேதா மேடம், என் பொண்ணே ரொம்ப நாளைக்கு அப்புறம் கர்ப்பமாயிருக்கா. சின்ன சின்ன விஷயத்த கூட பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதா இருக்கு. ஏமா 1 வருஷம் குழந்தை இல்லாததெல்லாம் ஒரு குறையா? என்னம்மா பேசுறீங்க? எந்த காலத்துல இருக்கீங்க? எந்த காலத்துல இருந்தாலும் ஒரு சில நம்பிக்கையை மாத்த முடியாதுல்ல சார். என்ன நம்பிக்கை? மண்ணாங்கட்டி நம்பிக்கை. சந்தோஷமா சாமி கூப்பிட வந்தவங்கள காயப்படுத்துறதா உங்க நம்பிக்கையா? என்னங்க, ஒண்ணு சொல்லாதீங்க. நாம கிளம்பலாம் வாங்க. வாமா. வா வித்யா, போலாம். ஏமா இப்படி பண்ண? அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். ஏய், நீ பேசாம இருடி. உங்க அம்மா மனசு கஷ்டப்பட்டு போறா, வாங்க போலாம். நாளைக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன், போயிட்டு வந்துடலாம். இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம். ஏன் வேணாம்? இதெல்லாம் இந்த காலத்துல ரொம்ப சகஜமான விஷயம்டா. என்ன வெக்கப்படுறியா? அப்படிலாம் இல்லம்மா, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. எதுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் போய்கிட்டு? பிரச்சனை இருக்காதுன்னு நாமளா முடிவு பண்ண கூடாது, டாக்டர் சொல்லணும். அத்த ப்ளீஸ் எங்களை கம்பல் பண்ணாதீங்க. எங்களுக்கு அங்க போறதுக்கு விருப்பம் இல்ல. விருப்பம் இல்லையா? என்ன பேசுற? அப்போ நீங்க 2 பேரும் நான் சொல்றத கேட்க மாட்டீங்க, அப்படிதானே? அப்படி இல்ல அத்த. வேற என்ன? இதுக்கு அதான அர்த்தம்? வேதா, கொஞ்ச நாள் போட்டுமே, அப்புறம் பாத்துக்கலாமே. ஏமா, வேதா உன் மேல இருக்கிற அக்கறையில தானே சொல்றா. போயிட்டு வந்தா என்ன? டேய் டேய், என்னடா இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி என்ன முறைச்சா நான் என்னடா பண்றது? கடைசியா கேக்குறேன், ஹாஸ்பிட்டலுக்கு வர போறீங்களா இல்லையா? அம்மா, இப்ப அங்க போறதால ஒண்ணும் நடக்காது. டாக்டர் கிட்ட நான் என்ன பேசுறது? அவங்க கேக்குற கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்றது? படிச்சவன் தானே நீ, பேச தெரியாதா? ஐயோ அம்மா, உங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. நீ ஒன்னும் புரிய வைக்க வேண்டாம், பேசாம கிளம்பி 2 பேரும் என் கூட வாங்க, அது போதும். அது இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா, நான் டாக்டர் கிட்ட அம்மா பேசிக்கிறேன். அதெல்லாம் இல்லம்மா. கல்யாணம் ஆனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே நடக்கல. புரியல. நாங்க ஒரே ரூம்ல இருந்தாலும், ஒருத்தர் அளவுக்கு அதிகமா லவ் பண்ணாலும், நாங்க இன்னும் முழுசா சேரல. விலகிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம், தனித்தனியா தான் தூங்கிக்கிட்டு இருக்கோம். நீங்க இன்னும் வாழவே ஆரம்பிக்கலையா? ஆமாமா. ஏண்டா? எல்லாம் உங்களுக்காக தாமா. எனக்காகவா? என்னடா சொல்ற? நீங்க வித்யாவை தான் மருமகளா முழுசா ஏத்துக்கிற வரைக்கும், இந்த குடும்பம் திரும்ப பழைய மாதிரி ஒன்னா சேர்ற வரைக்கும் நாங்க சேர்ந்து வாடுறது இல்லைன்னு முடிவு பண்ணிருந்தோம். டேய், வித்யா கூட உனக்கு கல்யாணம் ஆனது ஆரம்பத்துல எனக்கு பிடிக்கல. நீங்க சேரவே கூடாதுன்னு வித்யா கிட்ட நான் சத்தியம் வாங்கினேன்.
மேடம் மருந்து வாங்கிட்டு வந்தியா? வாங்கிட்டேன் மேடம். கொடு. இந்தாங்க. காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது மேடம். டாக்டர் போய் பார்க்கலாமா மேடம்? டேய், இங்கிருந்து வெளியே போனாலே மேடம் மாட்டிப்பாங்கடா. அப்புறம் எப்படா டாக்டர் பார்க்க முடியும்? உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி டாக்டர் யாரா இருந்தா சொல்லுங்க மேடம். அவங்கள வர சொல்லலாம் மேடம். எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு சரியாயிடும்டா. என்ன நான் பாத்துக்கிறேன். உங்ககிட்ட சொன்ன வேலை என்ன ஆச்சு? மேடம், அந்த சந்தர்ப்பம் அமையல மேடம். எப்பவுமே அவங்க வீட்டு முன்னாடி போலீஸ் நிக்குது மேடம். நெருங்குறது கஷ்டம் மேடம். சரி, சரிடா, எல்லா ஏற்பாடும் பக்காவா பண்ணுங்க. நாளைக்கு எக்காரணத்தை கொண்டு மிஸ் ஆக கூடாதுடா. வேதா வரல, அவங்க ஏதோ அவசர வேலையா ஃபாரின் போயிருக்காங்களாம். அவங்களுக்கு பதிலா வித்யா தான் அந்த ஃபங்க்ஷன் நடத்த போறாங்களாம். திரும்பி வர்றவளுக்கு துக்க செய்தியை தாண்டா கொடுக்கணும். அட்ரஸ் இதுதான், ஆனா கல்யாண மண்டபம் எதுவும் இங்க இல்லையே. யாரோ உங்களுக்கு தப்பா சொல்லியிருக்காங்க. நான் வரேன். நீங்க போங்க. டேய், இது ஏதோ ட்ராப் மாதிரி தெரியுது. அந்த வித்யா தான் பிளான் பண்ணி நம்மள இங்க வர வச்சிருக்கா. நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும். சீக்கிரம் வாங்க. சகுந்தலா, மரியாதையா சரண்டர் ஆயிடு. இன்னைக்கு நீ தப்பிக்கவே முடியாது. தப்பிக்க ட்ரை பண்ணா உன்னை என்கவுண்டர்ல போட்டு தள்ளவும் தயங்க மாட்டேன். கான்ஸ்டபிள், இவ்வளவு அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல ஏத்துங்க. ஓகே. சகுந்தலா, நீ தப்பு பண்ற, அவரை விட்டுரு. என்ன போக விட்டா இந்த ஆளை உயிரோட விடுவேன், இல்ல இங்கேயே கொன்னு போட்டுருவேன். சார், என்ன காப்பாத்துங்க சார். நான் புள்ள குட்டிக்காரன் சார். சகுந்தலா, வேணாம். அதத்தான் நானும் சொல்றேன். என்ன விட்டுருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. டேய், நீ போய் அந்த ஜீப்ல இருக்கிற சாவியை எடு. இது பாருங்க, இந்த ஆளை நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். என்னோட சேஃப்டிக்கு கூட கூட்டிட்டு போய் பாதி வழியில இறக்கி விட்டுடுவேன். வேற ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க, இந்த ஆளோட சாவு உறுதியாயிடும். டேய், வண்டி எடு.
ஆரம்பமே லலலலலலலலலலலா. நெஞ்சுக்குள்ளே ஆனந்தமே 100 கோடி வானவில் டேய் நில்லு நில்லு நில்றா. எஸ் டாடி டெல் மீ வாட் யூ வாண்ட். என்னடா பண்ணிட்டு இருக்க? அது இன்னையோட ஜோசியர் சொன்ன 3வது நாள் போவேன். அதான். ஆஹா. சரிடா, அதுக்காக நீயே எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்க? நம்ம ஆளுங்கெல்லாம் வச்சு செய்ய சொல்லடா. இல்லப்பா, அது ஒரு மனுஷனுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு 1 தடவை 2 தடவை மிஸ் ஆனா கூட பரவாயில்லப்பா. எனக்கு தான் ஒரு வருஷத்துக்கு மேல மிஸ் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு 1 வருஷம் கழிச்சு இதையெல்லாம் ஒரு ஆள் வச்சு டெக்கரேட் பண்ணா எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைப்பாங்கப்பா? ரைட்ரா, அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் வரணும்டா. ரொம்ப ஃபீல் பண்ணாதடா, இனி எல்லாம் நல்லதாவே நடக்கும். அப்பா நான் ஃபோக்கஸா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். சரி ஆல் தி பெஸ்ட்ரா. அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. டேடி 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வு. தேங்க்ஸ். அப்பா அப்படியே ஏதாவது டிப்ஸ்? அதெல்லாம் உனக்கு ஒண்ணு வேணாம்டா. இல்ல எனக்கு ஏதோ இன்னைக்குதான் கல்யாணம் ஆன மாதிரி நீ இவ்ளோ துள்றியே. ஏண்டா முதலிரவுக்கு போடுற ட்ரெஸ் ஆடா இது? கல்யாணத்துக்கு கட்டியிருந்தால ஒரு பட்டு வேட்டி பட்டு சட்டை அப்படி கெத்த கட்டிட்டோட. ஓகே சரி போங்கப்பா, கிளம்புங்க. ரைட் போதுப்பா போங்கப்பா. ஓகே போறேன். சஞ்சய், டைம் ஆயிடுச்சு, எழுந்திரிச்சு கிளம்பு. இன்னைக்கு காலேஜ்க்கு போகணும். இப்போ எழுந்திருக்க போறியா இல்லையா? என் பக்கத்துல வா. என்ன விளையாடிட்டு இருக்கியா? எழுந்திரிச்சு வாடா. என்ன அண்ணி, ரொம்ப சந்தோஷமா வரீங்க போல. வித்யா, சஞ்சய் எங்க? இப்பதான் எழுந்திருச்சாரு, இன்னும் ரெடி ஆகல. ஸ்னேகா, அவன வந்துட்டோம், அப்புறம் பேசலாம். என்ன விஷயம்னா? ஒண்ணும் இல்ல, எல்லாம் நல்ல விஷயம் தான். அப்பா, அண்ணன் வருது. வித்யா, எப்படி லேட்டா எழுந்தாலும் ஷார்ப்பா கிளம்பி வந்தனா? ஸ்னேகா, சொல்லிடலாமா? சஞ்சய், வருஷம் நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும்
ஒரு பார்ட்டி கொடுக்கறது வழக்கம் இல்ல. போன வருஷம் அக்டோபர்ல கொடுத்தோம். இந்த வருஷம் நவம்பர் ஆயிடுச்சு. பல பிரச்சனையில அதை மறந்துட்டோம். அதுக்கு என்ன, கொடுத்துடலாம். அம்மா ஊர்ல இருந்து வந்துட்டோம். டேய், நான் வேதா கிட்ட பேசிட்டேன்டா. அவ பார்ட்டியை நம்மளே நடத்த சொல்லிட்டா. அவ வர நாளாகுமா, வெயிட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டா. அம்மா சொல்லிட்டாங்கன்னா அப்ப செஞ்சிட வேண்டியதானப்பா. இல்ல, உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க தான் வெயிட் பண்ணேன். அப்போ நாளைக்கே எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிடுறேன். விஜய், ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். சாப்பாட்டுல இருந்து எல்லாமே சிறப்பா இருக்கணும். ஓகேவா? சூப்பரா பண்ணிடலாம்.